தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஏற்கனவே வெளியிட்டிருந்த ஆனுவல் பிளானரில் குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் ஜூன் 28 வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அதுக்கான அப்டேட்டை முன்னாடியே வெளியிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2327 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஜூலை 24 முதல் ஜூலை 26 வரைக்கும் நீங்கள் அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு முதல்நிலை தேர்வு எப்போ நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 சொல்லியிருக்காங்க. முதன்மை தேர்வு முதல்நிலை தேர்வோட முடிவுகள் வெளியிடப்பட்டதுக்கப்புறம் தான் வெளியிடப்படணும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் எந்தெந்த கேட்டகரி என்னென்ன பதவிக்கு எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்ட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பணிக்கும் என்ன கல்வி தகுதி இருக்கணும், வயது வரம்பு எவ்வளோ, முன் அனுபவம் எந்தெந்த பாடத்திட்டத்தில் இருக்கவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்ட்டு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. 89 பக்கத்தில் தமிழ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். குரூப் 2A ரெண்டுத்துக்குமே முதல்நிலை தேர்வுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் சேம் தான். பொது அறிவு பட்டப்படிப்பு லெவலில் 75 கொஷினு, திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவு மட்டும் 25 கொஷினு, பொதுத்தமிழ் 100, மொத்தம் 200. இதுக்கான கால அளவும் பார்த்திங்கன்னா 3 மணி நேரம். ஆனால் முதன்மை தேர்வு பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. தாள் 1 தமிழ்மொழி தகுதி தேர்வு, தாள் 2 பொது அறிவு. இதில் ரெண்டுமே விரிந்துரைக்கும், அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2A போஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழ்மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு அடிப்படையிலையும், பொது அறிவு பட்டப்படிப்பு லெவல்லையும், பொது அறிவு நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு, மொழி பொதுத்தமிழ் மற்றும் அல்லது ஆங்கிலம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதே 200 கேள்வி 3 மணி நேரம். இது அப்ஜெக்டிவ் டைப் தான். ஆனால் கணினி வழி தேர்வாக நடத்த திட்டமிட்டிருக்காங்க. தேர்வுக்கான சிலபஸை கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கு தகுதியும் விருப்பம் இருக்கவங்க நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள்.